அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்தால் குறள் எண் 509 நாம் பார்க்க போகிறோம். குறள் பாருங்க. தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். தேரற்க அப்படின்னா தேர்ந்தெடுக்க வேண்டாம். தேரற்கன்னா என்ன? தேர்ந்தெடுக்க வேண்டாம். யாரையும் அப்படின்னா எவரையும். தேராது அப்படின்னா ஆராயாது. தேராதுன்னா என்ன? ஆராயாது. தேர்ந்த பின் அப்படின்னா ஆராய்ந்த பிறகு. தேர்ந்த பின்ன என்ன? ஆராய்ந்த பிறகு. தேறுக அப்படின்னா தேர்ந்தெடுக்க. தேறுகன்னா தேர்ந்தெடுக்க. தேரும் அப்படின்னா செய்யத்தக்க. தேரும்னா என்ன? செய்யத்தக்க. பொருள் அப்படின்னா செயல். இதோடைய விளக்கம் பாருங்க. யாரையும் ஆராயாமல் தேர்ந்தெடுக்க வேண்டாம். யாரையும் ஆராயாமல் தேர்ந்தெடுக்க வேண்டாம். நன்றாக ஆராய்ந்த பிறகு அவரிடம் தெளிவாக கொள்ளத்தக்க பொருள்களை தெளிந்து நம்ப வேண்டும். ஆராயாமல் யாரையும் தேர்ச்சி பெற்றவராக ஏற்கக்கூடாது. தேர்ந்தெடுத்த பின்பு தேர்ச்சி பெறும் பொருட்களை கேட்டு தெளிய வேண்டும். யாரையுமே ஆராய்ந்து அறியாமல் அவங்கள நம்ம தேர்ச்சி பெற்றவங்களா ஏற்றுக்கக்கூடாது. தேர்ந்தெடுத்த பின்பு தேர்ச்சி பெறும் பொருட்களை கேட்டு தெளிய வேண்டும். யாரையும் ஆராயாமல் தெளியக்கூடாது. நன்றாக ஆராய்ந்த பின்னர் அவரிடம் தெளிவாக கொள்ளத்தக்க பொருட்களை தெளிந்து நம்ப வேண்டும். யாரையும் என்ன பண்ணக்கூடாது? ஆராயாமல் நம்ம அவங்க நல்லவங்கன்னு சொல்லிடக்கூடாது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நாம் ஒரு டெஸ்ட்டை வைக்கணும். யாரையும் என்ன பண்ணக்கூடாது? கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. கண்மூடித்தனமாக நம்ம நம்பினோம்னா அது நமக்கு தான் பேராபத்தாக போய் முடியும். எல்லாரையுமே ஆராய்ந்து அறிந்து அதுக்கப்புறம்தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டோம்ப்பா, அவங்க நம்ம வைக்கிற எல்லா டெஸ்ட்லையுமே பாஸ் பண்ணிட்டாங்க, எல்லா விதத்துலேயும் அவங்க சரியானவங்க அப்படின்னு நம்ம ஒரு முறை நம்பிட்டோம்னா அவங்கக்கிட்ட என்னென்ன சரியான விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம எப்படி மிகைப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். எவரையும் ஆராயாமல் பதவியில் அமர்த்த வேண்டா. எதையுமே ஆராயாமல் எவரையும் ஆராயாமல் ஒரு பதவியில் அமர்த்தக்கூடாது. ஆராய்ந்த பிறகு தேர்ந்தவரின் மேல் சந்தேகம் கொள்ளவும் வேண்டாம். ஒரு வேலையை கொடுத்துட்ட பிறகு நம்ம வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 சந்தேகம் இருந்தாலும் நம்ம கேட்டு தெளிவு பெறணும். இல்லை அவங்க மேலே அவங்களுக்குன்னு ஒரு தேர்வு வச்சு சரி செய்ய முயற்சி பண்ணணும். அப்படி இல்லாமல் தேர்ந்தெடுத்துட்ட பிறகு அவங்க மேலே சந்தேகப்படக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆளை, ஒரு நேர்மையான ஆளை, ஒரு நாணயமான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எவரையும் ஆராயாமல் பதவியில் அமர்த்தக்கூடாது. ஆராய்ந்த பிறகு தேர்ந்தவற்றின் மேல் சந்தேகம் கொள்ளவும் கூடாது. நன்கு ஆராய்ந்து தெளிந்த பிறகு ஒருவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை யார் மேலே வேணால் வைக்க வேண்டியது. கண்மூடித்தனமாக நான் நினச்சிக்கிட்டேன், நான் நம்பினேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. ஏன் ஏமாத்தினாங்க? நீங்கள் சரியாக அவங்களுக்கான டெஸ்ட்டை நீங்கள் வைக்கலை, ஆராயலை, அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கல, அவங்களுடைய குணநலன்கள் என்னன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலை. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எதில் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குடும்பம் என்ன, அவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, அவர்கள் இதற்கு முன்னாடி எப்படியாப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எல்லாரைய பற்றியுமே என்ன பண்ணணும்? நீங்கள் ஒருத்தவங்களை வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன, எதற்காக வேலைக்கு வராங்க, எவ்வளோ ரூபாய் சம்பளம் கேட்குறாங்க, இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஒருத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வேலையை கொடுக்கணும். அப்படி இல்லாமல் வந்தாங்க, ஏதோ சரி நம்ம கொடுக்குறோம், நம்ம சொந்தக்காரர் தானே, நம்ம உற்றார் தானே, உறவினர் தானே, நம்ம ஏதாவது ஒரு வேலை கொடுப்போம், அந்த வேலையின் மூலமாக நமக்கே வாழ்நாள் முழுவதுமே என்ன பண்ணுவாங்க? துன்பத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது வரலையும் அப்படி இருந்தீங்கனாலும் பரவாயில்லை, யார் மேலேயும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காதீங்க. இனிமையாவது கொஞ்சமாவது திருந்துறதுன்னு இல்லை, எல்லாருமே மனுஷங்களாக பிறந்தவங்க எல்லாருமே தப்பு செய்வாங்க தான். அந்த தப்பை திரும்ப செய்யாமல்
இருக்க என்ன வழி அப்படிங்கிறத யோசிங்க. நன்கு ஆராய்ந்து தெளிந்த பிறகு ஒருவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆராய்ந்து பாராமல் யாரையும் நம்பக்கூடாது. அப்படி நம்பினால் துன்பம் நமக்கு வந்து சேரும். எவரையும் ஆராயாமல் பதவியில் அமர்த்தக்கூடாது. அப்படி ஆராய்ந்து பணியில் அமர்த்திவிட்ட பிறகு சந்தேகம் கொள்ளக்கூடாது. யாரையும் ஆராயாமல் நம்பக்கூடாது. அப்படி நன்றாக ஆராய்ந்து நம்பிய பின் அவங்கக்கிட்ட இருந்த நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்கு ஆராய்ந்து தெளிந்த பிறகு ஒருவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆராய்ந்து பாராமல் யாரையும் நம்பிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம். இதுவரையும் யார் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு திருக்குறளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.